ஸ்டாண்டர்ட்லேருந்து கபடி விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா நார்மலாக ஆரம்பிச்சது தான். அப்புறம் என் அண்ணன் கபடி விளையாட ஆரம்பித்தான். நல்லா இருக்கு. அப்படியே அண்ணனை பார்த்து சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே விளையாட ஆரம்பித்தேன். ஸ்கூலில் நார்மலாக விளையாட ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் கார்ட்டூன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹோம் டீமில் பிளே பண்ண ஆரம்பித்தேன். கர்நாடகா கோச் பண்ண ஆரம்பிச்சது. இது மாதிரி மேட்சஸ் நான் ஒரு மேட்சஸ்லாம் நல்லா ஆடவும், ஒரு டீமில் நல்லா ஸ்கில்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம். கர்நாடகா கொஞ்சம் அடுத்தடுத்து பேசி கொஞ்சம் வாய்ப்புலாம் யூஸ் பண்ணுறது. அப்புறம் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயே சேர்த்து விட்டாரு. அப்புறம் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யுவா சீரிஸ், ஜூனியர் நேஷனல், சீனியர் நேஷனல்ஸ் அப்புறம் ஒன்று ஆட ஆரம்பித்தேன். கட்டக்குடியில் முக்கியமாக ஹெல்ப் பண்ணது, ப்ரோ கபடி வந்ததுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது ராஜகுரு அண்ணன், அப்புறம் கட்டக்குடி ஓனர் சுரேஷ்குமார் அண்ணன். 2 பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ட்ரையல்ஸும் சரி, பெங்களூர் ஸ்டைல்ஸ் எடுக்குது போடாது அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி எடுப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் எடுப்பாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகலன்னா கூட எனக்கு ஃபோன் அடித்து பேசி போன்னு சொல்லி அனுப்பிவிட்டு இந்தளவுக்கு வர வச்சுருக்காங்க. அது மாதிரி வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரோ கபடியில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக நல்லா பழகிடுச்சு. எல்லாம் சீனியர்ஸு. கபடியும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. எல்லாம் பெரிய பிளேயர்ஸாக இருந்தாங்க, புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கூட அப்படியே கொஞ்சமாக அப்படியே இது அப்புறமேட்டி நான் என்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படியே நானும் ஸ்கில்ஸ் அப்புறம் அப்பப்போ சீனியர்ஸ் டீம் பேசி அப்படியே நிரப்பு விளாண்டுருக்கேன். நடப்பு சீசனில் எத்தனை மேட்ச் விளாண்டுருக்கீங்க? இந்த சீசனில் 18 மேட்ச் ஆடிருக்கேன். 64 டேக்கிள் பண்ணியிருக்கேன். எனக்கு இதான் எனக்கு முதல் வருஷம். முடிஞ்சளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் டாப் 5 டிஃபென்ஸில் இருக்கேன், 4th பிளேஸில் இருக்கேன். இந்த அடுத்த வருஷமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து பெங்களூர் கிங்ஸ்க்காக விளையாண்டுட்டு இருக்கீங்க. தமிழ் தலைவாசத்தில் போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்காங்க. தமிழ் தலைவாசத்தில் ஆடணும்னு ஆர்வம் இருக்குதான். பட் இப்போ நான் பெங்களூர் கிங்ஸ் ஆடி இருக்கேன். இப்போ அந்த டீமில் ஆடினாலும் அந்த டீமுக்கு நான் என்னோட முடிஞ்ச இதை பண்ணணும் தான். தமிழ் தலைவாசுக்கும் ஆட விருப்பம் தான் எனக்கு. பெங்களூர் கிங்ஸை நம்பி எடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்காண்டி ஃபியூச்சரில் என்ன மாதிரியான விளையாட்டு திறனை வெளிப்படுத்தணும், என்ன மாதிரியான டார்கெட் இந்தியா ஆடணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஜூனியர்னால இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் ஒரு சீசன் 2 சீசன் கன்ஃபார்ம் இந்தியா ஆடிருக்கேன். ஆஃப்டர் சீசன் ப்ரோ கபடியும் நல்லா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். இந்தியா கன்ஃபார்ம் ஆகணும். அதான் இங்கே உள்ள ட்ரைனிங்க்கு உங்களுக்கு வேறு எதுவும் ஃபெசிலிட்டி தேவைப்படுதா? இங்கே வேறு எதுவும்? ஆமாம். இப்போ இங்கே ஓன் கிரவுண்ட் இல்லை. கோச்சஸ் இருக்காங்க, பட் ஓன் கிரவுண்ட் இல்லை. ஓன் கிரவுண்ட் ஏற்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, கஷ்டப்படுற பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனால் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் அது இன்னும் பிளேயர்ஸ்லாம் இன்னும் கபடி இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் விளாண்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணால் இன்னும் அதிக பேர் ப்ளே பண்ணாலும் கபடி நல்லா வளரும். உங்களுக்கு இந்த ஊரில் வரவேற்பு கொடுக்குறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நார்மலாக மாலை போட்டு இது மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சேன். கர்நாடகா பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த அளவு பண்ணாமல் எதிர்பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.